Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்துல ரெண்டு குடும்பத்தை பத்தி பேச போறோம். இந்த ரெண்டு குடும்பத்திலயும் யார் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, ஒருத்தவங்களுக்கு மேல இன்னொருத்தவங்க எப்படி நம்பிக்கை வச்சாங்க, அவங்க எந்த லெவலுக்கு சந்தோஷமா இருந்தாங்க, கடைசியா அவங்களுக்கு நடந்த துரோகம் என்ன, அதனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இழப்பு என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ரெண்டு குடும்பமும் கேரளா ஸ்டேட் கொல்லம் சிட்டில புனலூர் அப்படிங்கிற ஏரியால தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பத்துல அஜின் அப்படிங்கிற 33 வயசுடையவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அந்த குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அஜின் அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அஜினுக்கும் தங்கச்சி தம்பி எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டை பார்த்தாவே அவங்க எவ்வளவு ஏழ்மையா இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சின்ன வீட்டுல எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய குடும்பத்தை ஒரே ஒருத்தவரா ஆட்டோ ஓட்டி இத்தனை வருஷமா அவர் சமாளிச்சிட்டார். கொஞ்சம் கொஞ்சமா இந்த எல்லா சுமையும் அஜின் மேல வர ஆரம்பிச்சிச்சு. அந்த குடும்பத்துல பெரிய பையனா அஜின் தான் இருக்கான். மற்றவங்க எல்லாம் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவன் தான் ஒரு வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் படிக்க வைக்கணும். எவ்வளவு வருஷமா தான் அப்பாவே ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு, நம்ம அவரை காப்பாற்றணும். இந்த மாதிரி ஒரு சுமை அவனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அவனோட மனசுல இருக்கிறதுலாம் ஒரே ஒரு எண்ணம் தான், இந்தியால எங்க நம்ம போய் வேலை பார்த்தாலும் நம்ம படிச்ச டிகிரிக்கும் நம்ம தேடுற வேலைக்கும் நம்ம குடும்பத்தை சமாளிக்கவே முடியாது. நம்ம அந்த லெவலுக்கு ஏழ்மையா இருக்கும். நமக்கு தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கணும். இந்த எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இந்தியா விட்டு வேற ஏதாச்சும் ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் வேலை பார்க்கணும். சின்ன வேலையா இருந்தாலும் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கும்போது நிறைய சம்பளம் வரும், குடும்பத்தை காப்பாற்றலாம்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதனாலேயே கல்ஃப்ல சம்பந்தப்பட்ட வேலை எதா இருந்தாலும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே எங்கேயா இருந்தாலும் ஓடிடுவார். கரெக்டா நவம்பர் 15ஆம் தேதி 2023 வருடம் அஜினுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எர்ணாகுளத்துல ஒரு இன்டர்வியூ நடக்குது. கல்ஃப்ல இருக்கிற ஒரு கம்பெனி. அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லா ரெக்குயர்மெண்ட்டுமே கரெக்டா இருக்கு, போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அஜினுக்கு நம்பிக்கையா இருக்கு. ஆல்ரெடி நிறைய ஊர்ல நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதுல எதுவுமே செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. கண்டிப்பா எர்ணாகுளத்துக்கு போய் இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும், ஒரு வேலையை வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அவர் எர்ணாகுளத்துக்கு போனார். ரொம்ப செல்லமான பையன். அப்பா அம்மாவுக்கு அஜின் மேல ரொம்ப அக்கறை இருந்துகிட்டே தான் இருக்கு. அவன் எர்ணாகுளம் போற வரைக்கும் கால் பண்ணி எங்கப்பா போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. கொல்லத்துல இருந்து எர்ணாகுளம் போறதுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டாப்பிங் வரும்போதும் அஜின் கால் பண்ணி நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியா எர்ணாகுளம் போய் சேர்ற வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன்னோட பையன் எப்படியாச்சும் வேலை வாங்கிடுவான், எப்படியாச்சும் வெளிநாடு போயிடுவான், நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்துவான், தன்னோட குழந்தைங்க அவனோட தங்கச்சி தம்பி எல்லாத்தையுமே கரை சேர்த்திருவான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கனவு மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அஜினுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கல. அவனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் நிலையான வேலையில சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். நம்மளோட வீட்டுல ஒரு சின்ன பெட்ரூமாவது இருக்கணும். அவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்குன்னு சொல்லி தனி ரூமாவது இருக்கணும். இது எல்லாமே நடக்கணும்னா அவனுக்கு வேலை கிடைக்கணும். அந்த லெவலுக்கு ஒரு ஏழ்மையான குடும்பம். அதே ஏரியால இன்னொரு குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல பிரியா அப்படிங்கிற 30 வயசுடைய பெண்மணி. அவங்களுக்கு கல்யாணமாகி பல வருடங்கள் ஆகுது. தன்னோட கணவர் குழந்தைங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவருக்கு ஒழுங்கான வேலை இல்லை, குழந்தைங்களை ஒழுங்கா படிக்க வைக்க முடியல. நம்ம தான் இனிமேட்டு வேலைக்கு போகணும். பிரியா ஒரு நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. வெளிநாட்டுல முக்கியமா கல்ஃப்ல இருக்கிற பகுதிகள்லாம் இந்த நர்சிங் அப்படிங்கிற கோர்ஸுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குது. அங்க போனா பெருசா நம்ம சம்பாதிக்கலாம், நம்மளோட குழந்தைங்க எல்லாத்தையுமே படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் போய் இன்டர்வியூ நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கல்ஃப்ல ஒரு வேலையும் கிடைச்சிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்ஃப்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு நர்சிங் வேலை கிடைச்சிருக்கு. நான் அங்க போய் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி எல்லா வேலைகளுமே செஞ்சு குடும்பத்துக்கு காசு அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 குழந்தைங்களுமே தன்னோட கணவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க வேலை பார்க்க போறாங்க. அவங்க 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை. வெறும் 15 நாளைக்கு முன்னாடி பிரியா அவங்க கணவருக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி 2 வருஷம் எப்படியோ நான் வேலை பார்த்துட்டேன், இப்பதான் எனக்கு வெக்கேஷன் டைமே கிடைச்சிருக்கு, 1 மாசம் பக்கம் லீவ் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 15 நாள்ல நான் வீட்டுக்கு வருவேன், நீங்க எல்லாமே பிளான் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு பிரியா அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க. இந்த வீட்டுல குழந்தைங்களாகட்டும் கணவர் ஆகட்டும் எல்லாமே ஏங்கி போய் கிடக்குறாங்க. குழந்தைங்க எல்லாமே 2 வருஷமா என்னோட அம்மாவை நான் பார்க்கவே இல்லை, நிறைய எங்களுக்காக வாங்கிட்டு வருவாங்க, எங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, டெய்லி நம்ம போன்ல பேசுவோம், அம்மா வரப்போறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம். இன்னொரு சைடு அந்த பிரியாவோட கணவருக்கும் 2 வருஷமா என்னோட மனைவியை நான் பார்க்கவே இல்லை, எனக்கு ஒழுங்கா வேலை கிடைக்கல, என்னால ஒழுங்கா என்னோட குடும்பத்தை பார்த்துக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கல்ஃப்ல இருந்து அவ வந்ததுக்கு அப்புறம் எந்த லெவலுக்கு சந்தோஷமா இருக்கணுமோ அந்த லெவலுக்கு அவளை சந்தோஷப்படுத்தணும். எனக்கும் ஒரு கண்டிப்பா வேலை கிடைக்கணும், எப்படியாச்சும் அவளோட சுமையை நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவோட தன்னோட மனைவிக்காக காத்துட்டு இருந்தார். இந்த 2 குடும்பத்தையும் நம்ம பார்க்கும் போது இவங்க எவ்வளவு வறுமையில இருக்காங்க, அந்த வறுமையை போக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா
நவம்பர் 17ஆம் தேதி 2023 வருடம் இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே தலையில இடி விழுகிற மாதிரி, நான் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் பாலா போச்சேன்னு பார்க்குற மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இழப்பு யாராலையுமே நம்ப முடியாது. நவம்பர் 17ஆம் தேதி காலையில 10 மணி பக்கம் அஜின் அவங்க அப்பாவான ஆட்டோ டிரைவருக்கு ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் பண்ணது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, திருவனந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம். நீங்கள் உடனே குடும்பத்தோட ட்ரிவாண்ட்ரம் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. உங்களோட மகனான அஜின் இந்த இடத்துல இறந்து கிடக்கிறாருங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த அவர்கிட்ட சொல்றாங்க. அவருக்கு எதுவுமே புரியவே இல்லை. ஆட்டோ ஓட்டுறதை அப்படியே நிறுத்திட்டு கத்தி கதறி அழுகுறாரு. உடனே தன்னோட மனைவி கிட்ட ஓடி போய் எல்லா விஷயங்களும் சொல்றாரு. அவங்களுக்கு என்ன சொல்றதுனே புரியல. அஜின் எர்ணாகுளத்துக்குள்ள வேலைக்கு போறதா சொன்னான். எர்ணாகுளம் கொச்சின் தானே சொல்லுவாங்க. இவங்க என்ன திருவனந்தபுரத்துல கால் பண்ணி பையன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. யாரோ ஏமாத்துறாங்க, யாரோ விளையாடுறாங்க. பையனுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மொபைலுக்கு ரொம்ப நேரமா கால் பண்றாங்க. ஆனால் சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது. இவங்களால நம்பவே முடியல. எர்ணாகுளம் எங்கே இருக்குது, திருவனந்தபுரம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உடனே திருவனந்தபுரத்துக்கு ஓடுறாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போலீஸுக்கிட்ட எல்லா விஷயங்களும் விசாரிச்சு அந்த டெட் பாடியை பார்க்கும் போது இந்த அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றை நம்பி தானடா நாங்கள் எல்லாமே இருந்தோம், இனிமேட்டு எங்களுக்கு யாரா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அதே இடத்துல கத்தி கதறி அழுகுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போலீஸ் எல்லா விஷயங்களும் விசாரிக்கும் போது எங்களோட பையன் எர்ணாகுளத்துக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போனான், அவன் எப்படி திருவனந்தபுரத்துக்கு வந்தான்னு சொல்லி எங்களுக்கே புரியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற போலீஸ் என்ன சொல்கிறாரு, உங்கள் பையன் திருவனந்தபுரத்தில் ஒரு லாட்ஜில் தான் தங்கியிருந்தான். அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு தான் இவனோட டெட் பாடியை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த அப்பா அம்மாவுக்கு இது எல்லா விஷயங்களும் கேட்கறதுக்கு நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கணுமா அப்படின்னு தோணுது. குடும்பத்தையே காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு எர்ணாகுளத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறான்னு நினச்சா அவன் திருவனந்தபுரத்தில் ஒரு லாட்ஜில் ஒரு பொண்ணு கூட தங்கியிருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை நம்புறதா, இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியவே இல்லை. அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட பேர் பிரியா. பிரியாங்கிற 30 வயசுடைய பெண்மணி. வேற யாரும் இல்லை, நம்ம இன்னொரு குடும்பத்தில் பேசின அதே பிரியாங்கிற அம்மா தான் அந்த லாட்ஜ் கூட அஜினோட தங்கியிருக்காங்க. அதே போலீஸ் தான் பிரியாவோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி உடனே நீங்கள் திருவனந்தபுரம் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்களோட மனைவி இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த கணவருக்கு ஒன்றும் புரியல. என்னோட மனைவி கல்ஃபில் 2 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா, அவள் 15 நாள் கழிச்சு தாங்க இந்தியாவுக்கே வருவா, நீங்கள் என்னன்னா திருவனந்தபுரத்தில் என்னோட மனைவி இருக்கான்னு சொல்கிறீங்க, யார் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த போலீஸ்க்கே ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் அஜினோட அப்பா அம்மா என்னன்னா எர்ணாகுளத்தில் இருக்காங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிரியாவோட கணவர் என்னன்னா கல்ஃப்ல இந்த பொண்ணு இருக்குங்கிறா, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அவனை வர வைக்கிறாரு. ஒரு கணவனா இருந்து அந்த இடத்துல போய் போலீஸ் சொல்ற எல்லா விஷயங்களும் கேட்கும் போது அவனுக்கும் ஒரே விஷயம் தான் தோணுது, என்னோட குழந்தைங்க நானும் இனிமேட் இதை பார்க்கறதுக்கு தான் உயிரோடு இருந்தோமா, இதை பார்க்கறதுக்கு தான் 2 வருஷம் பக்கம் இவளுக்காக ஏங்கி போய் கடந்தமான்னு சொல்லிட்டு கவலையோட எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க. போலீஸ் எல்லா விசாரணையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விஷயமா விசாரிக்கிறது அந்த லாட்ஜோட ரிசப்ஷன் லிஸ்ட். அந்த லாட்ஜில் இருக்க ரிசப்ஷன் லிஸ்ட் என்ன சொல்றான், இவங்க 2 பேரும் இந்த லாட்ஜுக்கு நிறைய டைம் வந்திருக்காங்க. 2-3 வருடங்களாவே இவங்க 2 பேரும் அடிக்கடி வருவாங்க, உல்லாசமா இருந்துட்டு போவாங்க. இதை நாங்களே பார்த்துருக்கோம். இவங்க 2 பேரும் கணவன் மனைவி வெவ்வேறு இடங்கள்ல வேலை பார்க்கறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஜாலியா இருக்க வராங்க போல நாங்க நினைச்சோம். ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ளார இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கே தெரியாது அப்படிங்கறத சொல்றாங்க. நவம்பர் 17ஆம் தேதி 2023 வருடம் காலையில 6 மணி பக்கம் இந்த லாட்ஜ் ரிசப்ஷனிஸ்ட் சொல்றதுபடி பிரியா அப்படிங்கிற பெண்மணி அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க. லாட்ஜை விட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பிரியாவும் அர்ஜுனும் தான் முன்னாடி நாள் வந்து லாட்ஜை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் காலையில் 6 மணிக்கு பிரியா மட்டும்தான் வெளியே போயிருக்காங்க. இவங்க போயிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி ரூமுக்கு வந்தாங்க. ரூமுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. திடீர்னு என்கிட்ட வந்து பிரியா என்னோட ரூம்குள்ள இருக்க ஒரு காப்பாத்துங்க மயங்கி போய் கிடக்குறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் பிரியா சொல்லல, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இவரு என்னோட காதலன் தான், இவர் என்னோட ஹஸ்பண்ட்லாம் இல்லை, எங்களோட வீட்டுக்கெல்லாம் தெரியாம தான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து தங்கியிருக்கோம். அதனால தயவு செய்து நீங்க மட்டும் இவரை கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் இதுக்குமே ஒத்துக்கல. இவர் மயங்கி கிடக்கிறாரா இறந்து கிடக்கிறாருன்னு தெரியலமா, தயவு செய்து நீயும் வா, இல்லாட்டி இது ஒரு பெரிய போலீஸ் கேஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்டும் பிரியாவும் சேர்த்து தான் அஜினை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து எல்லா விஷயங்களும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்கும் போது இந்த 2 குடும்பத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. இவங்க 2 பேரும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன்னு சொன்னவன், இன்னொரு பக்கம் கல்ஃபுக்கு போறேன்னு சொன்ன பொண்ணு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் தெரியல, அந்த குடும்பத்துக்கும் தெரியல. ஆனா இந்த இடத்துல இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் போலீஸ்க்கு திருப்பி திருப்பி தோணிக்கிட்டே தான் இருக்கு. யாரோ ஒருத்தவங்க அஜினை கொண்டுட்டாங்களா, ஒருவேளை இவ தான் கொண்டிருப்பாளான்னு சொல்லிட்டு அஜினோட பாடியை கண்டிப்பா
போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும், இது ஒரு அன்நேச்சுரல் டெத்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சுடுறாங்க. அடுத்ததா பிரியா அப்படிங்கிற ஒரே ஒரு பெண் தான் அஜினை கடைசியா பார்த்திருக்கா. அது மட்டும் இல்லாம அஜின் கூட தங்கியிருக்கா. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க என்ன ரிலேஷன்ஷிப்? பிரியாவை உடனே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் பிரியா எல்லா ஷாக்கிங்கான உண்மையும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். பிரியாவும் அஜினும் 3 வருடங்களுக்கு முன்னாடியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட வீடு ஒரே ஏரியால இருந்ததுனால அடிக்கடி பிரியாவும் அஜினும் வெவ்வேறு இடங்கள்ல சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மலா ஆரம்பத்துல யதார்த்தமா சந்திக்கிறது தான், ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்ல வெவ்வேறு கடைகளுக்கு போகும்போது சந்திக்கிறது தான். அஜினுக்கு பிரியாவை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே அப்படிங்கறத பிடிச்சிருச்சு. ஆனா அஜினுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், பிரியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே தெரியும். இன்னொரு சைடு பிரியாவுக்கும் அஜினுக்கு நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா பிரியாவுக்கு எவ்வளவு நாள் தான் இந்த குடும்பத்துக்குள்ளாரே அடைஞ்சு கிடப்பேன், எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு, அஜினை எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் விரும்ப ஆரம்பிச்சாங்க. போன் நம்பர் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சீக்கிரட்டா பேச ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி வெவ்வேறு இடங்கள்ல போய் லாட்ஜ், பார்க் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும் போதுதான் பிரியாவுக்கு கல்ஃப்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு. தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கல்ஃப்ல ஒரு பெரிய வேலை இருக்கு, நிறைய சம்பளம் வரும்னு சொல்லிட்டு கல்ஃப்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு. தன்னோட குடும்பத்துக்கிட்டையும் அஜினுக்கிட்ட கடைசியா சொல்லிட்டு நான் கல்ஃபுக்கு போறேன்னு சொல்லிட்டு பிரியா போயிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிரியா கல்ஃபுக்கு போனவங்க அங்க போய் அவங்களால ஒழுங்கா வாழவே முடியல. அதுக்கான முக்கியமான காரணம் அஜின். அஜின் கூட நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எவ்வளவு இடங்களுக்கு போய் உல்லாசமா இருந்தோம், அவன் கூட நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், அவன் எப்பயுமே நம்ம பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அஜின் கிட்ட கால் பண்ணி நீயும் எப்படியாச்சும் கல்ஃபுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அஜின் ஆரம்பத்துல இருந்தே நான் வேலைக்கு போனா கல்ஃபுக்கு தான் போவேன், கல்ஃபுக்கு போய் அங்க போய் பிரியா கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம், தன்னோட குடும்பத்துக்கு காசு அனுப்பிச்சுடலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அஜின் ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கவே இல்லை. கடைசியா பிரியா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர ஆரம்பிச்சாங்க. என்னால கல்ஃப்ல தனியாலாம் இருக்க முடியாது, எனக்கு அஜினும் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு நாள் தான் நான் கல்ஃப்ல ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரியே வேலை பார்ப்பேன், எனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடியே கல்ஃப்ல அவங்க வேலை எல்லாத்தையுமே ரிசைன் பண்ணிட்டு திருவனந்தபுரத்துல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருவனந்தபுரத்துல அதே மாதிரி ஒரு நர்ஸ் வேலைக்கு அவங்க ஜாயினும் பண்ணியிருக்காங்க. திருவனந்தபுரத்துல கிடைக்கிற சம்பளத்தை வச்சு வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா சம்பளத்தை அமைச்சு விட்டு ஆன்லைன்ல இன்டர்நெட்ல கால் பண்ணி நான் கல்ஃப்ல தான் இருக்கேன் அப்படிங்கறத குடும்பத்துக்கிட்டே நம்ப வச்சிருக்காங்க. இவங்க எப்ப திருவனந்தபுரம் வந்தாங்களோ அப்பவே அஜினுக்கு கால் பண்ணி நான் திருவனந்தபுரத்துல தான் இருக்கேன் அப்படிங்கறத தெரிவிச்சிட்டாங்க. இப்ப அஜினுக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு. தன்னோட குடும்பத்துல எப்பப்ப எல்லாம் பிரியாவை பார்க்கணுமோ அப்ப எல்லாம் குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு நான் எர்ணாகுளம் போறேன், கோட்டயம் போறேன், வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்த முதல் இடம் திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்துல வந்து இவங்க 2 பேரும் ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து அடிக்கடி உல்லாசமா இருந்திருக்காங்க. அந்த லாட்ஜ் ரிசப்ஷனிஸ்ட் இதை நல்லாவே கவனிச்சிருக்காரு. ஆனா இவங்க 2 பேரும் கணவன் மனைவி வெவ்வேறு இடங்கள்ல வேலை பார்க்கறாங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி உல்லாசமா இருக்கணுமே சொல்லிட்டு அடிக்கடி லாட்ஜுக்கு வரது இப்போ ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொருத்தவங்க தங்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் மீட் பண்றதுக்கு இந்த லாட்ஜ் தான் தேவை அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு சொல்லி தான் விட்டுருக்காரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சண்டை அந்த நவம்பர் 16ஆம் தேதி நடந்துச்சு. எப்பயும் போல இவங்க 2 பேரும் லாட்ஜுக்குள்ளார போறாங்க. 2 பேரும் லாட்ஜுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் பிரியா வந்து நான் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்க பாத்ரூம்ல போய் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு 11 மணி பக்கம் ஆகுது. அப்போதான் அஜினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் பண்ணது அஜினோட இன்னொரு ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு பெண். அஜின் பிரியா குளிக்கிற வரைக்கும் ரொம்ப நேரமா அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. பாத்ரூம்குள்ளார இருக்கிற பிரியா அதை கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அஜின் பேசுனது பெருசா தப்பா இல்லாட்டியும் அஜினோட ஒரு நார்மல் ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சா கூட பிரியாவுக்கு அது ஒரு பெரிய கோபம். உடனே பாத்ரூம் விட்டு வெளியே வந்து நீ யாருக்கிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்த, டைம் நைட்டு 11 மணி ஆகுது, உனக்காக தான் என்னோட குடும்பத்தையே விட்டுட்டு நான் உன் கூட வந்து இந்த லாட்ஜில் உட்காந்துருக்கேன், உனக்காக தான் கல்ஃப்ல எனக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன், ஆனா நைட்டு 11 மணிக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட நீ பேசிட்டு இருக்க, அதுவும் நான் இருக்கும் போதே பேசிட்டு இருக்க அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ற, உன்னை நினைச்சு நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு உடனே அந்த லாட்ஜில் அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு ரூம் விட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பக்கம் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்த நாள் விடிகாலையிலே ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நீ ரூம் விட்டு போன அப்படின்னா நான் கண்டிப்பா சூசைட் பண்ணிக்குவேன், என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அஜின் இந்த பிரியாவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேத்துக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பொசசிவான ஃபைட் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். அடிக்கடி பிரியா அஜின் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அஜினுக்கும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு நல்லாவே தெரியும். அஜினும் ஒவ்வொரு டைம் சண்டை வரும்போது நீ இப்படியே பண்ணினா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அடிக்கடி பிரியாவை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா இன்னைக்கு என்ன ஏமாத்தவே முடியாது, நீ தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கோ, யார் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட அவங்க விடிகாலையில அந்த லாட்ஜை விட்டு கிளம்பி போயிட்டாங்க.
ஆனா போனதுக்கு அப்புறம் பிரியாவுக்கு அர்ஜுன் ஒரு கால் கூட பண்ணவே இல்லை. அவங்களும் ஆட்டோ பிடிச்சு கொஞ்சம் தூரம் போய்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆகுது. அர்ஜுன் கிட்ட இருந்து ஒரு காலும் வரவே இல்லை. அப்போதான் பிரியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வந்துச்சு. இவன் உண்மையானுமே ஏதாச்சும் சூசைட் இது பண்ணிக்கிறானா, என்ன நடக்குது, எப்பயுமே ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பானு சொல்லிட்டு உடனே அந்த ஆட்டோ மேனை நீங்க திருப்பி லாட்ஜுக்கே போங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. லாட்ஜுக்கு வந்து உடனே அந்த ரூமுக்கு ஓடுறாங்க. ரூமுக்கு ஓடி போய் அவங்க திறக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு ஷாக்கிங்கான விஷயம், அந்த இடத்துல அர்ஜுன் மயங்கி கிடக்குறான். மயங்கி கிடக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தண்ணி தெளிக்கிறாங்க. தண்ணி தெளிக்கும் போது அர்ஜுன் எந்திரிக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியவே இல்லை. உடனே அந்த லாட்ஜ் ரிசப்ஷன் கிட்ட வந்து தயவு செய்து இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, என்னால வர முடியாது, நான் வந்தேன் அப்படின்னா எங்க வீட்டுல நான் மாட்டிக்குவேன், நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், எங்க அப்பா அம்மாவுக்குள்ள இது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் கப்பிள்ஸ் மாதிரி அவங்க படுக்கு பேசுறாங்க. அந்த லாட்ஜ் ரிசப்ஷனிஸ்ட்க்கு இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது. ஆனா அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து நான் இவரை கூட்டிட்டு போய் இறந்துட்டா ஏமாலதான் கேஸ் வரும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் சேர்த்தியே கூட்டிட்டு போயிட்டாரு. இதுதான் போலீஸ் கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களும். இந்த விசாரணைகள் எல்லாம் நடக்க நடக்க அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பிரியா சொல்றது எல்லா விஷயங்களும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஆனா இவங்க ஒரு 75% பக்கம் தான் ஒழுங்கா சொல்றாங்க. மிச்ச 25% ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாவே புரிய வருது. ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவர் தூக்கு போட்டு இறந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. தூக்கு போட்டு இறந்து கழுத்தெலும்பு உடைஞ்சிருக்கு, மூக்கு ஒரு பக்கம் உடைஞ்சிருக்கு. இவங்களுக்குள்ளார என்ன நடந்துச்சு, இந்த பொண்ணு என்னன்னா நான் ரூம்குள்ளார போனேன், ரூம்குள்ளார போகும்போது அவன் கீழே விழுந்து மயக்க நிலையில கிடந்தான் அப்படிங்கிறத சொல்றா. அப்படின்னா அந்த இடத்துல பிரியா ரூம் விட்டு போனதுக்கு அப்புறம் வேற யாராச்சும் அந்த ரூம்குள்ளார போய் இவனை கொன்னுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸ்க்கு இருக்கு. உடனே அவங்களோட ஸ்டைல்ல பிரியாவை எல்லா விஷயங்களும் விசாரிக்கும் போதுதான் பிரியா இந்த மரணம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லா எவிடன்ஸையுமே அழைக்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸையுமே டேம்பர் பண்ண நினைச்சிருக்கா அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரிய வருது. பிரியா சொன்ன மாதிரி அந்த ஆட்டோவை திருப்பி ரூம்குள்ளார வரும்போது அவங்க பார்த்தது ஒரு பெரிய அதிர்ச்சியான காட்சி. ஃபேன்ல ஒரு கயிறு கட்டி அர்ஜுன் தூக்கு மாட்டி ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு தெரியவே இல்லை. எப்படியாச்சும் போலீஸ்ட்ட நம்ம மாட்டவே கூடாது, இது ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க போஸ்ட்மார்ட்டம் எதுவுமே பண்ணாம வீட்டில் டைரக்டா கொடுத்துருவாங்க. இது எப்படி ஒரு நேச்சுரல் டெத் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு பிரியா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம ஆக்க முடியாதா அப்படிங்கறத யோசிச்சாங்க. அதே இடத்துல ஒரு தனி பெண்ணா நின்று அவங்களும் ஒரு சேர் போட்டு அந்த கயிறு எல்லாத்தையும் கழட்டி விட்டுருக்காங்க. அந்த கயிறை கழட்டி விடும் போது அர்ஜுனோட டெட் பாடி அப்படியே கீழே டொப்புன்னு வந்து விழுந்திருக்கு. அப்பதான் அர்ஜுனுக்கு மூக்குல வேற அடிபட்டிருக்கு. இன்னொரு சைடு இது எல்லா விஷயங்களும் முடிச்சதுக்கு அப்புறம் பாடியை கீழே கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பாத்ரூம்ல போய் அந்த பாடியை டோட்டலா கழுவி இருக்காங்க. கழுவி டோட்டலா தொடச்சு திருப்பி புது ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு எல்லாத்தையுமே அந்த இடத்துல நீட்டா செஞ்சிருக்காங்க. செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க உடனே வெறிய ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் மயங்கி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் எல்லா ஆக்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்காக பண்ணாங்க? தற்கொலை அப்படிங்கும் போது அதை அப்படியே தற்கொலையாவே விட்டுருக்கலாம்ல, எதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரியவே இல்லை. ஆனா பிரியா கிட்ட கேட்கும் போது என்னோட முதல் விஷயமே அந்த ரிசப்ஷன் லிஸ்ட்டை எப்படி ஏமாத்துறது. அர்ஜுனோட டெட் பாடி எடுத்து அந்த ரிசப்ஷன் லிஸ்ட் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தானா எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. என்னோட ப்ரூஃப் எதுவுமே நான் அந்த லாட்ஜில் கொடுக்கவே இல்லை, எல்லாமே அர்ஜுனோட ப்ரூஃப் மட்டும்தான். அந்த லாட்ஜை விட்டு நான் அப்படியே ஓடி இருப்பேன், யாரும் என்னை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, நானே என் குடும்பத்தோட எப்பயும் போல நார்மலா இருந்திருப்பேன். ஆனா அந்த ரிசப்ஷன் லிஸ்ட் அவர் மயங்கி கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னை பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அந்த இடத்துல தான் நான் பெருசாவே மாட்டினேன் அப்படிங்கிறத இந்த போலீஸ்ட்ட எல்லா விஷயங்களும் கிளியரா சொல்றாங்க. அடுத்ததா பிரியா மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அது இப்ப கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. பிரியாவுக்கு பெருசா தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ தான் கிடைக்கும். ஏன்னா இது பியூரா ஒரு தற்கொலை சம்பந்தப்பட்டது. அந்த தற்கொலையில இருக்கிற எவிடன்ஸை பிரியா கலைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இது ஒரு கொலையா கருத மாட்டோம். இது வரைக்கும் நாங்க செஞ்ச விசாரணையில இது முழுசா தற்கொலை மட்டும்தான் அப்படிங்கறது போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் பிரியா அப்படிங்கிற 30 வயசு பெண்மணியும் அஜித் அப்படிங்கிற 33 வயசு உடையவரும் அவங்க குடும்பத்துக்கு தெரியாம செஞ்ச எல்லா விஷயங்களும் கடைசியா அவங்களோட வாழ்க்கையை எந்த லெவலுக்கு முடிச்சிருக்குன்னு பாருங்க. நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே கிரைம்ல தான் முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல இவங்க 2 பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல மாட்டுவோம், இந்த மாதிரி நம்மளோட லைஃப் முடியும்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த சம்பவத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டது அர்ஜுனோட குடும்பமும் பிரியாவோட குடும்பம் மட்டும்தான்.
இவங்க ரெண்டு பேருமே அவங்கவங்க ஆசைக்கு இடம் கொடுத்து தன் மேல உண்மையாலுமே யார் அன்பு வச்சிருக்காங்க, நம்ம யார் மேல அன்பு வைக்கணும், நம்மளோட பொறுப்பு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே மறந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவை எல்லாமே அந்த உல்லாசம், பாலியல் ரீதியான உல்லாசத்துக்காக எல்லா விஷயங்களையுமே தியாகம் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் அஜின் அப்படிங்கிறவர் தன்னை நம்பி இருக்கிற குடும்பம், அப்பா அம்மா, தன்னோட அப்பா எவ்வளவு வருடங்களா ஆட்டோ ஓட்டி நம்மளே படிக்க வச்சாரு, இப்ப நம்ம தானே அவரை பார்த்துக்கணும், நம்மளோட தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் நம்ம தானே படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை விட்டு அவர் ஈஸியாவே வெளியே வந்துட்டார். சும்மா ஒரு பொண்ணுக்காக அவர் வெளியே வந்துட்டார். இன்னொரு பக்கம் ஒரு அம்மாவா இருந்து குழந்தைங்களை வளர்த்தி அந்த குழந்தைங்க நம்ம மேல உயிரா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு ஏமாத்தணும்னு தோணி இருக்குதுன்னா பிரியா எந்த லெவலுக்கு ஒரு கல் மனசோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. யார் யாரெல்லாம் குடும்பத்துல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு தன்னோட கணவன் மனைவி குழந்தைங்க அப்பா அம்மா தங்கச்சி இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு, அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு ஏக்கம், இது எல்லாத்தையுமே அவங்க பொருட்படுத்தாம எல்லாத்தையுமே சும்மா வேஸ்ட் மாதிரி விட்டுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போய் விழுந்து அதுல அடிக்ட் ஆவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே கடைசியா இந்த மாதிரிதான் ஒரு முடிவு வருது. அவங்களுக்கு ஒண்ணு மரணம் வருது, இல்ல அப்படின்னா கடைசியா அவங்க ஜெயில தான் போய் உக்காந்துருக்காங்க. ஒரு தப்பு பண்றதா நினைச்சு அவங்கள ஏமாத்தி இன்னொரு தப்பு பண்ணி அதை ஏமாத்தி பொய்யா சொல்லி தன்னோட குடும்பத்துக்கிட்ட எவ்வளவு பொய்யா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொய்யா சொல்லி ஒரு பொய்யான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அந்த பொய்யான வாழ்க்கை கடைசியா அவங்களோட வாழ்க்கை எங்க போய் தள்ளுதுன்னு சொல்லிட்டு அவங்க கடைசியா ஜெயில உட்காரும் போதுதான் அவங்களுக்கு புரிய வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் சொல்ற சம்பவம் மூலியமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்துல நடந்த ஒரு அநியாயம், இந்த குடும்பத்துல நடந்த ஒரு துரோகம், இந்த குடும்பத்துல நடந்த ஒரு இழப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எந்த குடும்பத்திலுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளவு டீடைல்டாவே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். உங்க குடும்பத்து மூலியமா கிடைக்கிற ஒரு அன்பு, உங்க அப்பா அம்மா கணவர் மனைவி உங்களோட குழந்தைங்க மூலியமா கிடைக்கிற ஒரு அன்பு, அவங்க உங்க மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, நீங்க எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் யாருமே உங்ககிட்ட காட்ட முடியாது. தயவு செய்து அந்த நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே அழிச்சிடாதீங்க. இந்த குடும்பத்துல இவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா அவங்களோட கணவர் குழந்தைங்க வச்சிருந்த எல்லா நம்பிக்கையுமே சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேட்டு இந்த உலகத்துல என்னைக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோம். இதனால பிரியா அவங்களோட குழந்தைங்க எந்த லெவலுக்கு ஒரு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் மனநிலையை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. தன்னோட அம்மா கல்ஃப்ல இருந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க, ஒரு அம்மாவா இருந்து நம்மளை நேசிக்கிறாங்க, அவங்க நமக்காக தான் கல்ஃப்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க எவ்வளவு பாசமா அந்த அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு அந்த அம்மாவை பத்தி நியூஸ் தெரிய வரும்போது அவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை பை.